ஐங்கோல தைலம் நூல் பற்றிய நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐங்கோல தைலம் புத்தகம் வாசித்து அதை பற்றி பேசணும்னு சொன்ன உடனே ஒரு சிறு தயக்கம். அதில் இன்றைய நிகழ்வில் பேசுகிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. புத்தகத்துக்கு உள்ளே வெளியே அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்படும். அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகாமல் நான் இந்த புத்தகத்தை வாசித்த மட்டில் எனக்கு புரிந்த கவிதைகள், எனக்கு பிடித்த கவிதைகள், அதை பற்றி மட்டும் உங்களிடம் சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன். இந்த தொகுப்பில் நிறைய கவிதைகள் நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு அதில் வாசித்த உடனே ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை முல்லா விட்ட கண்ணீரும் மேன்மை பொருந்திய கழுதையும் அப்படின்னு ஒரு கவிதை. எதுக்கெல்லாமோ கவிதை எழுதுகிறாங்க. ஒரு கழுதைக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் நம்முடைய பேராசிரியர் நரசிவகுமார் அவர்கள். அந்த கவிதையே இப்படி தான் தோணும். அதை வாசிக்கும்போது வாசித்து முடித்த உடனே நான் நினச்சேன், மனுஷங்க தான் சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, என் கதை உனக்கு தெரியுமா அப்படின்னு கழுது நம்ம மனுஷங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே இந்த கவிதையில் கழுதை சொல்லுது, ஜெருசலேம் நகருக்குள் இயேசுபிரான் ஊர்வலம் போனது என் மீது தான். பைபிள் கதைகளில் நான் பேசியிருக்கிறேன், படித்து பாருங்கள். அது என்ன சொல்லுதுன்னா, ஜெருசலேம் நகருக்குள்ளே என் மேலே தான் இயேசுபிரானே போயிருக்கிறார். அந்த நிகழ்வை இன்றைக்கும் திருச்சபை திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி தான் அது குருத்தோலை திருநாள்னு கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். காலையில் சர்ச்சில் போய் அந்த நிகழ்வை நடத்திட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ஸோ அதை அவ்வளோ பெருமையாக சொல்லுது அந்த கழுதை. ஜெருசலேம் நகருக்குள்ள இயேசுபிரானே என் மேலே தான் ஊர்வலமாக போயிருக்கிறாரு தெரியுமா, படித்து பாருங்கள். கிளியோபாட்ரா பேரழகி இல்லையா, என்னுடைய பாலை குடித்து அவளுடைய அழகை பாதுகாத்து கொண்டாள். அப்புறம் முதுகுடுமி அவர் என்ன பண்ணாருன்னா, வயலில் உழுறதுக்கு எங்களைத்தான் பயன்படுத்தினார். சந்தேகம் இருந்தால் புறநானூரை போய் புரட்டி பாருங்க தெரியும். அது மட்டுமா, நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்குறோம். ஜார்ஜ் கோட்டை கெட்டும்போது நாங்கள் தான் கல் சுமந்தது. கல் மட்டுமா சுமந்தோம், மீனவர்களுடைய மீன்களை சுமந்திருக்கிறோம், வலைகளை சுமந்திருக்கிறோம், அது போக விறகுகளை சுமந்திருக்கிறோம், இப்படி அழுக்கு மூட்டைகளை சுமந்திருக்கிறோம், துணிகளை சுமந்திருக்கிறோம். இது எல்லாம் செஞ்சுருக்கிறோம். இவ்வளவு பெருமை இருக்குது சொல்லி கழுதையினுடைய பெருமையை மட்டும் சொல்லாமல் அடுத்ததாக ஒரு கேள்வி இந்த சமுதாயத்தை பார்த்து கழுதை கேட்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்களை பார்த்து? கழுதை கெட்டா குட்டிச்சோறு, 7 கழுதை வயசாகுது, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, இப்படி தானே எங்களை சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த கவிதை மூலமாக சொல்லிட்டு, அதுலேயும் கடைசியில் இன்னொரு வார்த்தை அவர் கழுதை சொல்லுகிறது, இப்படி வாரி வாரி எரியும் உங்கள் நாக்குகள் இனியும் இதற்கு பிறகும் புலம்பினால் அழுகிவிடும்னு கவிதை மனித குலத்தை பார்த்து சாபமிடுவது போல் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அதற்கு இதை வாசித்த உடனே எனக்கும் ஆமால, இந்த கழுதை இருந்தால் கண்டிப்பாக நம்மளை சாபம் போட்டிருக்கோம் தானே அப்படிங்கிற ஒரு உணர்வை அந்த கவிதை வாசித்து முடிக்கும் பொழுது நமக்குள்ளும் கொடுக்கிறது. இந்த கவிதை மூலம் இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு தான் நம்ம ஓடி ஓடி உழைச்சாலும் உழைக்கிறவனுக்கு கிடைக்கிறது என்னவோ ஒரு அவப்பெயர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உண்மையை அவர் இங்கே சொல்லிக்கொண்டு போயிருக்கிறார். இந்த கவிதை தொகுப்பை பற்றி நிறைய பேர் சொன்னாங்க, இது எதை பற்றியெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நரசிவகுமார் சார் அவர்களே என் கவிதை அப்படிங்கிற ஒரு கவிதையில் இந்த கவிதையில் என்ன இருக்குங்கிறத சொல்கிறாரு. செரட்டை கனலுள்ள இஸ்திரி பெட்டி, துணிகளில் குறியிடும் செராங்கொட்டை, அழுக்குகளை இழுத்தோடும் குளித்துறை ஆற்று தண்ணி, கழுதை முதுகில் உள்ள துணிக்கட்டுகளை அவித்து ஆவி வர வைக்கும் வெள்ளாவி அடுப்பு. அவ்வளோதான், இதுதான் என்னுடைய கவிதை அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த கவிதையை நம்ம கவிதை தொகுப்பை வாசிக்கும் போதும் அந்த வண்ணார்களுடைய வாழ்வியலை பல கவிதைகளில் இந்த தொகுப்பு பேசுகிறது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை ரசவாதம்னு ஒரு கவிதை இருக்குது இந்த தொகுப்பில்.
வாசித்து பாருங்கள். அது அந்த வண்ணாருடைய வாழ்வியலை அது பேசுகிறது. அந்த இப்போ தான் நம்ம துணி வெளுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா காரம்லாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா? அப்போ இந்த காரம் வர்றதுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதற்கான விடை இந்த கவிதையில் இருக்கிறது. அவங்க பூநீர்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்க. அந்த பூநீர் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அது ஒரு உவர் மணல். அந்த பூநீரை எப்படி எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத பற்றி இந்த ரசவாதம் கவிதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். காலையிலே ஒரு ஆளாக போய் எடுக்க மாட்டாங்க, ஒரு 6-7 பேராக தான் சேர்ந்து போகிறாங்க. காளை வண்டி கெட்டிட்டு போகிறாங்க. போகிற வழியில் சாப்பிட்றதுக்கும் சேர்த்து சாப்பாடும் கட்டிகிட்டே போகிறாங்க. ஏன்னா போகக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இடம். இந்த உவர் மண் இருக்கு இல்லையா, அந்த பூநீர்னு சொல்லக்கூடிய உவர் மண் கிடைக்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அது கந்தக பூமியில் தான் கிடைக்கும். அந்த கந்தக பூமி அதுவும் அது ஒரு பாம்பு காடாக தான் இருக்குது. அங்கே போயிட்டு திரும்பி வருவோமா அப்படிங்கிறது உத்தரவாதம் இல்லை. உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை. அவங்க குடிக்கிறதுக்கு பச்சை தண்ணி கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இவங்க போகணும். எல்லா நாளிலும் போக முடியாது. குறிப்பிட்ட ஒரு 3 மாதங்கள் அந்த கவிதையில் குறிப்பிட்டு இருக்கிறார். அந்த மாதத்தில் தான் போகணும். நடுராத்திரியில் தான் அந்த பூநீரும் மண்ணுக்குள்ளேருந்து அப்படியே பூத்து வெளியில் வருமா. அந்த உவர் மண் வந்து அப்படியே பூத்து வெளியில் வருமா. அப்படி வெளியில் வரக்கூடிய அந்த உவர் மண்ணை பூநீரை கைகளால் எடுக்க முடியாது. எடுத்தால் கை அவிஞ்சு போயிடும். அவ்வளவு வெப்பம் அதில் இருக்கிறது. அதை எடுக்கிறதுக்குன்னு ஒரு மூங்கில் குழலை வச்சுருப்பாங்க, இல்லைன்னா ஒரு சிப்பியை வச்சு தான் அதை எடுக்கவே முடியும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த தகவல் எல்லாம் அந்த வண்ணார்களுடைய வாழ்வியல் தகவல்களை இந்த கவிதையில் சொல்லிட்டு கடைசியில் அந்த சமூகம் அவர்களை ஒதுக்குகின்றதையும் சேர்த்து அதில் சொல்லியிருப்பார். என்ன சொல்கிறார்? கடைசி வரிகளில் சொல்கிறாரு, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உசிரை விட்டு வேலை செஞ்ச பிறகும் எங்களை ரசவாதம் செஞ்சுக்க மனசில்ல பாவி பயல்களுக்கு. நாங்கள் என்னதான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து இந்த சமுதாயத்திற்காக உழைத்தாலும் இந்த சமுதாயம் எங்களை பார்க்கின்ற பார்வை என்பது அது வேறாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பதிவை இந்த கவிதைகள் மூலம் அவர் தெரிவிக்கிறார். அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இந்த சமுதாயம் எங்களை தனியாகத்தான் பார்க்கிறது அப்படிங்கிறத நிறைய கவிதைகளில் அங்கங்கே அவர் சொல்லிக்கிட்டே வரார். உதாரணத்துக்கு பெயர் என்கின்ற கவிதை அது ஆரம்பிக்கும் போதே இந்த ஊர் எங்களுக்கு வைத்த பெயர் வண்ணான், எனக்கு இட்ட பெயர் வண்ணான் அப்படி தான் தொடங்கும் அந்த கவிதையை. அது மாதிரி இன்னொரு கவிதையில் சொல்லியிருப்பார், கவிசாகர் பிறக்கிறான், குழந்தை பிறக்குது, அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. கவிசாகர் பிறக்கிறான், அப்பா தாத்தாவாகிறார், ரமணி அம்மாவாகிறாள், கவிசாகர் வண்ணான் ஆனான் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். இது எல்லாமே அந்த ஒரு இந்த சமுதாயத்தில் நிலவக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், இவர்களை எப்படி இந்த சமுதாயம் பார்க்கிறது, அவர்களோடு சுதந்திரித்து கொள்ளுகிறதா என்ற ஒரு கேள்வியை அவருடைய கவிதைகளில் பல கவிதைகளில் நாம் காண முடிகிறது. இன்னொரு கவிதையில் அவர் சொல்கிறார், ஒருவேளை இந்த நம்ம கூட்டிகிட்டு போகிற இந்த கழுதை இருக்கு இல்லையாங்க, கழுதை வந்து ஒரு சோள காட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா கழுதைக்கு தண்டனை கொடுக்குறாங்களோ இல்லையோ, கழுதையை வைத்திருந்த எங்களை கட்டி வச்சு தண்டனை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தையும் வருத்தத்தையும் அவருடைய கவிதைகள் நம்மால் காண முடிகிறது. ஆண்களுக்கே இந்த தண்டனைனா பெண்களுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் அவருடைய கேள்விக்கான விடையையும் அவருடைய கவிதையில் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக பறையங்கால் இசக்கி அம்மைன்னு ஒரு கவிதை இருக்குது. இது பெண் தெய்வ வழிபாடுன்னு சொல்லலாம். இதில் வந்து நான் பார்க்குறது எப்படின்னா, இந்த பறையங்கால் இசக்கி அம்மையில் அந்த பறையங்கால் இசக்கி அம்மையினுடைய கதையை முதல்ல அவர் அப்படியே சொல்லிடுறார். என்ன கதை அப்படின்னு வாசிக்கும்போது, 3 பெண்கள் அக்கால் தங்கை ஆடு மேய்க்க போகிறாங்க. போகிற இடத்துல ஆடை வந்து தண்ணி வந்து ஓடையில் இழுத்துட்டு போயிடுது. அந்த விஷயம் யாருக்கு தெரியுதுன்னா மகாராஜாவுக்கு தெரிஞ்சிடுது. மன்னருக்கு தெரிஞ்ச உடனே அவர் வந்து தண்டனை கொடுக்குறாரு. என்னென்னா, ஆடை மேய்ச்சிட்டு வந்தாங்க இல்லையா அக்கா தங்கச்சி 3 பேர், அந்த 3 பேரையும் ஒட்டு துணி இல்லாமல் கட்டி வச்சு கல்லால் அடிக்கணும் அப்படிங்கிறது தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னர் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டுறார்.
இந்த இதை வாசிக்கும் பொழுதே நமக்கே உடல் பதறுகிறது இல்லையா? இப்படி ஒரு தண்டனை எப்படி இருக்கும், அனுபவிக்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பதட்டத்தை இதை வாசிக்கும்போது நமக்குள்ளே ஏற்படுத்துது. இந்த அக்கா தங்கச்சி 3 பேருக்கும் அந்த செய்தி கேட்டப்புறம் அவங்க மனசு என்ன பாடுபட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு பதபதைப்பையும் நமக்குள்ளே ஏற்படுத்துது. அந்த அக்காள் தங்கை 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி தண்டனை கிடைத்து சாகிறதுக்கு பதிலாக நாக்கை பிடுங்கிட்டு செத்து போயிடுறாங்க 3 பேர். அவங்க செத்து போனதுக்கு பிறகு அவங்கள என்ன சொல்கிறாங்க, கடவுளாக ஆக்கி விடுகிறார்கள். பெண் தெய்வ வழிபாடுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கடவுளாக ஆக்கிடுறாங்க. இதை வாசிக்கும் பொழுது உண்மையிலே மனதுக்கு மிக வேதனையை கொடுக்கின்ற ஒரு கவிதையாக இது இருக்கிறது. அதை கதையை சொல்லிவிட்டு அதோடு அவர் நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல, ஆனால் அவர் அப்படி நிறுத்தலை. அதில் ஒரு கேள்வி வைக்கிறார். இப்படி தீர்ப்பு போட்டவனை உசுரோடு எரிக்க ஒரு பயலுவ கூட இல்லையா, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. இதுதான் அவருடைய துணிச்சலை காட்டுகின்ற ஒரு இடமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா எதிர்த்து கேள்வி கேட்குறது அப்படிங்கிறது இருந்துட்டால் தான் எல்லாமே மாறிடுமே. இன்றைக்கி அதுதானே பிரச்சனையாக இருக்கிறது. எதிர்த்து கேட்கக்கூடிய இடங்களில் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறது. இவர் அவருடைய கவிதைகளில் எதிர்த்து கேட்கிறார். இதை வாசிக்கும் போதே எனக்கு மாடசாமி அவர்களுடைய பூமரப்பெண் அப்படிங்கிற ஒரு புத்தகம் நினைவுக்கு வருது. அந்த பூமரப்பெண் புத்தகத்தில் இதை மாதிரி நிறைய பெண் தெய்வங்கள் எப்படி மானத்துக்கு அஞ்சி குடும்ப உறுப்பினர்களாலேயே அவர்கள் கொல்லப்பட்டு தெய்வமாக்கின பல பெண்களின் கதைகளை அந்த பூமரப்பெண் அப்படிங்கிற புத்தகத்தில் மாடசாமி அவர்கள் பதிவு செய்திருப்பார். அதுபோல் நம்முடைய சிவசங்கர் அவர்கள் எழுதிய நீலகேசி என்ற புத்தகத்திலும் இது மாதிரி ஒரு குறிப்பு இருக்கிறது, இதை பற்றிய குறிப்பு இருக்கிறது. அது சார்ந்து இந்த கவிதை தொகுப்பிலும் நிறைய கதைகள், நீலின்னு ஒரு கவிதை இருக்குது. அதை தொடர்ந்து வரைபடத்தில் தென் திருவிதாங்கூர் அப்படிங்கிற ஒரு கவிதையில் இதை அவர் ரொம்ப அழகாக கேள்வியும் கேட்டிருக்கிறார். மேலாங்கோடும் கொல்லங்கோடும் மண்டைக்காடும் நடுக்காடும் முப்பந்தலும் பறையங்காலும் நிஜத்தில் அன்றழுத பெண்களின் ஓலங்கள், அம்மனாய் இசக்கியாய் ஈரலை பிடுங்கி கழுத்திலும் மண்டை ஓட்டை கழுகுக்கும் போட்டு அப்போதே இரத்தத்தை குடித்திருக்க வேண்டாமா அப்படிங்கிற அந்த கேள்வி உண்மையிலே நமக்குமே அந்த கவிதையை வாசிக்கும்போது அந்த காலத்திலே இந்த தெய்வங்களாக ஆக்கப்பட்டவங்க உண்மையிலே தெய்வமாக இவர்களை எல்லாம் குடலை உருவி மாலையாக போட்டிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு உணர்வை நமக்குள்ளும் அது ஏற்படுத்தி செல்கிறது. இது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் கொடுமைகள் இப்போ இல்லை, அது புராண காலத்திலிருந்தே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை அவருடைய பெரிய சிறிய புராண குறிப்புகள் அதில் ரொம்ப தெளிவாக அவர் கொடுத்துருக்கிறார். அது போக அது அந்த காலத்திலேயே முடிஞ்சிட்டா இந்த காலத்தில் இல்லையானா இந்த காலத்திலையும் இருக்கிறது. கல்லூரிகளில் படிக்க போகிற பெண்களிடத்தில் நடக்கக்கூடிய அத்துமீறல்கள், பாலியல் தொந்தரவுகள், அதை பற்றியும் அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். மயான தீவு அப்படிங்கிற கவிதையில் அதையும் பதிவு செய்திருக்கிறார். இது மாதிரியான பல கவிதைகள் பெண்களின் வலிகளை பேசக்கூடிய கவிதைகளாக இருக்கிறது. இன்றைக்கி எல்லா பெண்களும் படிச்சிட்டாங்க, வேலைக்கு வராங்க, ஆனாலும் அவர்களுடைய நிலை மாறி இருக்கிறதா என்றால் அதுவும் கேள்விக்குறியே என்பதை அம்மா சில வரைபடங்கள் அந்த கவிதையில் கடைசி அது ஒரு 2, 3, 4ன்னு பிரித்து எழுதியிருப்பாங்க. அந்த கடைசி இதை பார்க்கும்போது நானும் வேலைக்கு போனால் சீர்வரிசையெல்லாம் கொடுக்க வேண்டாம், சீதனங்கள் கொடுக்கறது குறைஞ்சிரும்னு நினச்சேன், ஆனால் அது நடக்கலை. வேலைக்கு போன பிறகு வாழ்க்கையே மாறிடும்னு நினச்சேன், ஆனால் நினைக்கல. என்னுடைய கஷ்டங்கள் இன்னும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பதிவாக அந்த கவிதையில் அவள் எழுதியிருப்பார். இப்படி இந்த மொத்த கவிதை தொகுப்பை பார்த்தா இதில் என்னெல்லாம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இதில் இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இதை தாண்டி பார்த்தோம்னா இதில் காதலை பற்றி சொல்லியிருக்கிறார். அதில் 8வது வீடு அப்படிங்கிற ஒரு காதல் கவிதை இருக்கிறது. அந்த வீடு மாறும் பொழுது இந்த காதலும் இடையிலே விட்டுட்டு போயிடப்படுது அப்படிங்கிறத அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இன்னொரு காதல் கவிதை அதில் கடல்னு ஒரு காதல் கவிதை இருக்கிறது.
அந்த கடல் காதல் கவிதையை வாசிக்கும்போது அது 2 விதமாக நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல வாசிக்கும்போது ஒரு காதலன் தான் காதலித்த பெண் தன்னை விட்டு இன்னொருவரிடமிருந்து போய் படக்கூடிய அவஸ்தையை எழுதியிருக்காருன்னு நினச்சி வாசித்தோம்னா அது அந்த மாதிரி இருக்கும். இல்லை ஒரு தகப்பன் தன்னுடைய மகள் தன்னை விட்டு விட்டு விரும்பியவனோடு சென்று கஷ்டப்படுறா அப்படிங்கிற கோணத்தில் வாசித்தோம்னா அந்த மாதிரியான புரிதலையும் அதில் தந்திருக்கும். அந்த பெண்ணை அவர் நிலவாக அதில் ஒப்பிட்டு கவிதை எழுதியிருப்பார். அந்த நிலவுக்கு திடீர்னு சிறகு முளைத்திருது. என்னுடைய வானம் அழகானது, என் வானத்தில் நீல வானம் அது ரொம்ப அழகானது, அதில் மேகங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த நிலவுக்கு என்ன ஆயிடுதுன்னா சிறகு முளைத்திருது, அது பறந்து போய் கடலுக்குள் மூழ்கி விடுகிறது. கடலுக்குள் ஒளிந்த உடனே அது என்னைக்காவது திரும்ப வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார் கவிஞர். ஆனால் அந்த நிலவு திரும்பி வரவே இல்லை. அது ஒரு மீனவனுடைய வலையில் மாட்டி ஏதோ ஒரு கடற்கரையில் அதை ஏலம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள்னு அந்த கவிதை முடியும். இப்படி நிறைய கவிதைகள் நமக்கு பிடித்த ரசனை மிக்க கவிதைகள், அது ரசனையோடு காலத்திற்கான விதைகளாகவும் கேள்விகளாகவும், கவிதைனாலே கவி விதை தானே, விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்றாவது ஒரு நாள் விருட்சமாகும் என்ற நம்பிக்கையில் நிறைய கவிதைகளை இந்த தொகுப்பின் மூலம் விதைத்திருக்கிறார். நிச்சயமாக இது ஒரு நாள் விருட்சமாகும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.